அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வீட்டு கிச்சனை அழகா வச்சுக்கின்னு, நீட்டா வச்சுக்கின்னு அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நம்ம அதிகமா பணத்த செலவழிச்சு நம்ம பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரூ. 100 ரூ. 200க்குள்ளேயே தரமான, நல்ல பெஸ்ட்டா, சீப்பா இருக்கிற மாரி உள்ள பொருள நம்ம வாங்கலாம். இப்ப விலையும் கம்மியா இருக்குன்னு, நம்ம பொருளும் அழகா இருக்குன்னு. இப்ப அதுக்கு தகுந்த மாரி நான் பொருள காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்க வீடியோவ பாருங்க. குட்டி குட்டியா இண்டோலின் பானை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பானை, அதே மாதிரி நம்ம ஹார்ட் அனடைஸில் அந்த மாதிரி குட்டி பானை, இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நம்ம எல்லாராலையுமே ட்ரைப்ளே செட்டு நம்ம விலை ஜாஸ்தியாக உள்ள பொருள்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ விலை கம்மியாக இந்த மாதிரி குட்டியாக உள்ள பொருளை பார்த்தோம்னா நமக்கு எப்போதுமே ஒரு அழகாக இருக்கும் தனியாக. இந்த மாதிரி சின்ன பானைலாம் இன்னுமே நான் நிறைய வச்சுருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கூட நமக்கு அடி பிடிக்காது இந்த மாதிரியான பொருள்லாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஹார்ட் அனடைஸில் இந்த மாதிரி குட்டியாக உள்ள பானை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் விலை கூட இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்ல தரமாக இருக்கும். நம்ம இதை வாங்க முடியல அப்படின்னாக்கா ரூ. 100 ரூ. 110 உள்ள சின்ன சின்ன குட்டி பானை, இண்டோலியன் பானையை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம எண்ணெய் சட்டி வாங்கும்போது நமக்கு எண்ணெயில் பொரிக்கும்போது அது நமக்கு தீஞ்சு போகும். அதுக்கு எப்போதுமே நமக்கு பெஸ்ட்டாக நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி இண்டோலியனில் உள்ள எண்ணெய் சட்டி, இந்த மாதிரி உள்ளது. அதான் நல்லா அழுத்தமாக இருக்குன்னு அந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டியை தான் நம்ம பார்த்து எடுப்போம். அந்த மாதிரி நல்ல கனமாக, நல்ல வெயிட்டாக, அழுத்தமாக உள்ள எண்ணெய் சட்டி இது எல்லாமே. ரூ. 200 ரூ. 150 ரூ. 250 இந்த ரேஞ்சிலேயே நமக்கு எண்ணெய் சட்டி நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக உள்ளது, விலை ஜாஸ்தியாக உள்ளது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரூ. 200க்குள்ள, ரூ. 100க்குள்ள அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் ஒரு 10, 20 கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இந்த பானைலாம் பார்த்திங்கன்னா ரூ. 142. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் மாதிரி உள்ளது. இது ப்ரஷ் வச்சுக்கலாம், நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். நம்ம மேஜையிலேயே நம்ம எல்லாமே செட்டாக பேனா, பென்சிலு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வச்சம் கொடுக்கலாம். நம்ம விருந்து வரும்போது நம்ம மேஜையில் வச்சுருந்தோம்னாக்கா ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது பிரெட் பாக்ஸு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வெஜிடபிள்லாம் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா 4 பக்கமும் நமக்கு ஒன்றோட ஒன்று நம்ம ஸ்பூன்லாம் வைக்கும் போது சாயாமல் இருக்கும். அதுக்கு தரமாக நம்ம விலை கம்மியாக இந்த மாதிரியான ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதை பாத்ரூமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிச்சனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆணியில் மாட்டுறது மாதிரி ஹோல்டர் மாதிரியும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்டாண்டு மாதிரி தனியாக நம்ம ஜன்னல் பக்கம், இல்லை நம்ம கிச்சனில், நம்ம அடுப்பு பக்கத்தில், இது எல்லாத்துலேயுமே வச்சுக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக நம்ம வாங்கலாம் அப்படின்னா ரூ. 46. இப்போல்லாம் நம்ம எந்த பொருளையுமே ஆணி அடித்து நம்ம மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஸ்டிக்கர் நமக்கு தனியாக நமக்கு கிடைக்கிது. நிறைய விலையிலேயே நமக்கு தரமாக உள்ள ஸ்டிக்கர்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வாங்கி நம்ம கிச்சன்லேயே நம்ம அப்படியே தொடச்சிட்டு ஸ்டைல்ஸை இதை ஒட்டிட்டோம்னாக்கா சூப்பராக நம்ம சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் நம்ம மாட்டி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறி வைக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். கைப்பிடி நமக்கு வெளிப்பக்கமாக வச்சு இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதுவுமே நமக்கு 3 பாக்ஸ் வச்சு ரூ. 59 போட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி களைஞ்சிட்டு நம்ம ஒரு பக்கமாக கழனியை வடிகட்டுறது மாதிரி நம்ம வடிகட்டிக்கலாம், இல்லை காய்கறியை கூட வடிகட்டிக்கலாம். இது விலையெல்லாம் பாருங்கள், ரூ. 59 போட்டிருக்காங்க. இந்த பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாமான் கழுவுற இடத்துல நம்ம ஸ்பாஞ்சை அப்படியே நம்ம ஈரமாக நம்ம சாமான் கழுவுற லிக்யூடில், விம் லிக்யூட்லேயோ இல்லைனாக்கா வேறு எதுலேயோ நம்ம போட்டு ஊற வச்சு நம்ம எடுத்து நம்ம அதை கழுவும் போது கொஞ்சம் ஸ்மெல் வர்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா 2 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அழுத்தமாக, நல்ல உங்களுக்கு தரமாக இருக்குது. விலை ரூ. 150 போட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைக்ரோ அவனில் வைக்கிறது மாதிரி உள்ள செட்டு, 3 செட்டு சேர்த்தது ரூ. 100 போட்டிருக்காங்க. சாதாரணமாக உள்ளதாக இருந்தால் விலை கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இதுவே மைக்ரோ அவனில் வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா இப்போ இந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு அதை அப்படியே நேராக சிங்கில் காட்டிட்டு நம்ம அப்படியே கழுவி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய ட்ரே உள்ளார ஒரு சின்னதாக 2 ட்ரே இதில் சேர்ந்தது மாதிரி இருக்கும். இதுவுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ரூ. 149 இதோட விலை போட்டிருக்காங்க. ஆஃபர்லாம் போட்டிருக்கிற சமயத்தில் இதிலேருந்தே நமக்கு 20%, 30% அப்படின்னு கம்மி பண்ணி போடுவாங்க. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸில் தான் ரூ. 100, ரூ. 200க்குள்ள உள்ள பொருளை நான் காமிச்சிட்ருக்கேன். அடுத்ததாக இது 3 பவுல் சேர்ந்தது மாதிரி இருக்குது, ரூ. 60. ஸ்நாக்ஸ் பவுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸ் பவுல்னால் நம்ம ஏதாவது
ட்ரையாக உள்ள ஸ்நாக்ஸோ பழமோ இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ள நீங்கள் கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 140 போட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள், தரமாக இருக்கும் இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பாக்ஸ் அப்படின்னு 2 போட்டிருக்காங்க. மிளகு, உப்பு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி உள்ளது. இது ரூ. 55 ரெண்டுமே சேர்ந்தது. இதுலேயே ஒரு 3 4 டைப்பில் பாக்ஸாக நிறைய வச்சுருக்கிறாங்க. ரெண்டுமே செட்டாக உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம கிச்சனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைல்ஸை நல்லா தொடச்சிட்டு அதில் நம்ம இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டிக்கர் மாதிரி உள்ளதை நம்ம ஒட்டிட்டு இதை நம்ம அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். உள்ள சின்ன சின்னதாக 3 கப்பு இதில் வச்சுருக்கிறாங்க. இந்த 3 கப்புமே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அப்பப்போ கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நமக்கு வச்சுக்கிறது மாதிரி இருக்குது. இது 2 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு இதிலேயே போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள். ரூ. 200 கொடுத்தாலும் தரமான பொருளாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம சாமான் கழுவி கவுக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுருப்போம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னாக்கா நம்ம ஸ்பூன்லாம் நம்ம இதுலேயே நம்ம காணா போகாமல் நம்ம இதுலேயே கழுவி இதில் போடுறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் முதல்லையே காமிச்சிருக்கிறேன். இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளாரையே 3 பாக்ஸு தனித்தனியாக இருக்கும். இதில் நம்ம உளுந்து, பயறு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஒரே பாக்ஸ் உள்ளார கொட்டி வச்சுக்கலாம். நம்ம இடத்த அடைக்காமல் இருக்கும். இப்போ இதுவுமே நமக்கு ஒரு 4 செட்டு பாத்ரூம் செட்டு சேர்ந்தது வச்சுருக்கிறாங்க. ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஜெல்லு வச்சுக்கிற மாதிரி அதில் ஒரு பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கூடை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது கூட ஒரு சோப்பு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ப்ரஷ்லாம் வைக்கிறது மாதிரி அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நாலுமே நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டு ஷேப்பில் 3 பாக்ஸு ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறது மாதிரி இருக்குது. இதிலலாம் நம்ம கீரை கட் பண்ணி நாளே எடுத்து நம்ம உள்ள அடியில் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு மேலே நம்ம கட் பண்ண கீரையை போட்டு வச்சுக்கலாம். நான் இதில் பரோட்டா மாவு, சப்பாத்தி மாவு இதெல்லாம் நான் வீசிட்டு அதை உருண்டையாக நம்ம வளர்த்தி எடுத்து வச்சு நான் இது உள்ளே அப்படியே வச்சுட்டு மேலே உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு மூடி வச்சுருப்பேன். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது. இதுவுமே நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸு நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டாக நம்ம தூக்கி நம்ம அப்படியே ஓப்பனில் நம்ம வச்சுருக்க வேணாம். அது இடத்த அடைக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸ் உள்ளார நம்ம போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நான் காமிக்கிற எல்லா பொருளுமே டிமார்ட் விலையிலையும் இருக்கும். சிலது டிமார்ட்டை விட விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு தரமாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விசிறிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கல்யாணத்தில் நமக்கு கொடுப்பாங்க. இந்த விசிறியை வச்சுட்டு நம்ம வெளியில் பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டோம் நம்ம விசிறிட்டு உட்காந்துருக்கலாம். நம்ம வீட்லேயும் நமக்கு விசிறி விசிறது மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நல்லா காற்று வரும். நம்ம அப்படியே மடக்கி ஹேண்ட்பேக்கில் நம்ம வச்சுட்டு போகலாம். இப்போலாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப நல்லா இருக்குது. விலையும் ரூ. 55 தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கோரப்பாய் கூட இங்கே நிறைய வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தரையில் இந்த மாதிரி பாயை விரித்து நம்ம ஹாயாக படுத்தால் தான் இப்போ நமக்கு ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கிறது மாதிரி இருக்குது. இதனால் இந்த சீசனுக்கு கோரப்பாயும் தாராளமாக வாங்கலாம். உங்கள் ஊர்லலாம் இந்த கோரப்பாய் என்ன விலை விற்கிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?